வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. வீடு கட்டக்கூடிய யோகம் யாருக்கு, அல்லது வீடு எப்போ கட்டுவார், அல்லது வீடு எப்போ கட்டக்கூடாது, அல்லது வீடு எந்த மாதிரி கட்டுவார், மாடி வீடு கட்டுவாரா, அடுக்குமாடி கட்டுவாரா, அல்லது அப்பார்ட்மெண்ட் கட்டுவாரா, காம்ப்ளெக்ஸ் கட்டுவாரா, யாரும் எப்போ வீடு கட்டக்கூடாது அப்படிங்கிறது உத்தேசம். வீடு கட்டக்கூடாத சமாச்சாரம் தெரிஞ்சவங்க யாராவது ஒரு ஜாதகத்தில் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி நடக்கும். 7 வருஷத்துக்கு ஜென்மச்சனியில் நீங்கள் வீடு கட்டிங்கன்னா அந்த வீடு உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? சந்திரனால தான் நீங்கள் கட்டடம் கட்டுறீங்க. சந்திரன் தான் தாயார் குழந்தை சிலைகள் இருப்பது கூடும். ஆனால் தாயார் நம்முடைய ஜாதக வலுவாக இருக்கிற பட்சத்தில் உங்களால் வீடு ஃபினிஷிங் பண்ண முடியாது. இப்போ நம்ம அடுத்தபடி என்ன கேட்டீங்கன்னாங்க, அடுத்த நிறைய செடி வருது இல்லையா? நிறைய செடி எல்லாமே என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம், வீடு கட்டுங்க அப்படின்னு. 2 ஆப்ஷனில் வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, ஆனால் வீடு கட்டினா அது அடிபட்டு போயிடுச்சு சொல்கிறாங்க. எங்கள் பாட்டனுக்கு உடம்பு சரியில்லைங்க, அதனால் வீடு கட்டினா இது கொஞ்சம் காம்பன்சேட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து காலகாலமாக சொல்லப்பட்ட விஷயம் தான், எந்த மாற்றம் கிடையாது. அது ஒரு நியாயம் இருக்குது, அர்த்தம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ எப்போ ஏதாவது ஒரு விரையை செய்யணும்னு சொல்கிறாங்க. இப்போ அன்னாட விரையை மட்டும் இருப்பாங்க, நம்ம சொல்ல முடியாது. அது யாருக்காக சொல்லி வச்சாங்கன்னா, காசே 10 காசு செலவு பண்ணாமல் 10 நிமிஷம் டீ காஃபி கூட வாங்கி கொடுக்காம, அதாவது அவங்களே காசு வச்சுருக்கிறாங்க பாருங்க, அவங்கள தான் அந்த டைம் செலவு பண்ண வைக்கிறவங்க. அப்படி செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸ் அடிப்பட்டு போயிடும். இப்போ நாங்களாம் ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிச்சோன்னா, நானும் சக்தி கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 ரூபாய்க்கு செலவாயிட்டு 40 ரூபா தான் கொண்டு போகிறோம். அது பெட்ரோலுக்கு சரியாக போகுது. அப்போ என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது நாங்கள் ரெகுலராக செலவு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ராமசாமி மாதிரி எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி எனக்கு டீ சாப்பிட்டுக்கிறேன், டீ வாங்கி கொடுக்குறேன். நிப்பாட்டுறது இல்லை, ராமசாமி மாதிரி வந்து எங்கே வழியில் பார்த்தாலும் வண்டியை நிப்பாட்டி டீ சாப்பிட்டுக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எதேச்சியாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அவர் டீ வாங்கி கொடுத்தாலும் டீ சாப்பிட்றோம். இன்றைக்கி அதை நிறைய செலவு கொண்டாடுறாரு. அப்போ நிறைய செலவு சொல்லும்போது உங்களுக்கு பகவான் என்ன பண்ணிட்டுன்னா, எப்பொழுதுதான் எண்ணெயை தடவிட்டு நீங்கள் புரண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ என்ன அர்த்தம், உங்கள் அளவுக்கு அதிகமாக நீங்கள் பணத்தையோ அல்லது காசு பணத்தையோ சேமித்து வச்சிங்கன்னா அது ஏதோ ஒரு வகையில் குடிக்கிட்டு போயிடும். உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு எவ்வளோ சேமிக்கணுமோ அவ்வளோதான் சேமிக்க முடியும். அது எந்த ரூபத்தில் வேணாலும் வரைய வரலாம். அது உங்கள் மூலியமாக வரலாம், பசங்க மூலியமாக வரலாம், வைத்தியசாலை மூலியமாக வரலாம், வண்டி வாகனம் மூலியமாக வரலாம். அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்களோ அது மூலியம் அந்த வரையும். அதுதான் அது அவங்களுக்காக சொல்லப்பட்ட விஷயம். அன்னாட செலவு கொடுத்துக்கிற அளவுக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. அது அவங்க எப்போ வேணாலும் வீடு கட்டலாம். இந்த வீடு கட்டல 2 காரணிகள். ஒன்றுன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒருத்தர் வந்து கேட்குறாரு, என்கிட்ட காசு போனாங்கன்னா சொல்கிறாங்க வீடு கட்டக்கூடாதுங்க, முடியாதுங்க. அவர் வந்து சொல்கிறார், நம்மகிட்ட என்ன சொல்கிறாரு, ஏன் கட்ட முடியாது, என்ன காரணம் நீங்கள் சொல்கிறீங்க, என்கிட்ட காசு போனாரு, மற்றதுக்கு பேங்க் லோன் HDFC பேங்க் லோன் போட்டுக்கிறேன், இடம் என்னது, இன்ஜினியர் கான்ட்ராக்ட் பேசியாச்சு, எப்படி வீடு விற்கிறோம், எப்படி வீடு விற்கும். அவர் கேட்குறது நியாயம் இருக்கு இல்லையா? நமக்கு அது சொல்ல தெரியல. அது சொல்கிறது அது நியாயம் தான். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார், வீட்டுக்கு நீங்கள் போகவே வேண்டாம். நான் சொல்கிற வீட்டுக்கு நான் போகணுங்க, இன்ஜினியர் கான்ட்ராக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கட்டும், நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் அந்த வீடு அவரால் ஃபினிஷிங் பண்ண முடியும். அங்கே ஜோதிடம் ஜெயிக்குது, ஜாதகம் ஜெயிக்குது. சமீபத்தில் கலெக்டரேட், நாமக்கல் பழைய கலெக்டரேட் திருச்சியில் உங்களுக்கு நாமக்கல் கலெக்டரேட்டு, அதுக்கு முன்னாடி வாசனைக்காக இருக்கு. அந்த ஓனர் வந்து கேட்குறாரு, வந்து அவருக்கு சொந்த வீடம், மெயின் ரோடில் இருக்க வீடு அவர் கட்டுறாரு. அவருக்கு தான் ஜாதகம் நமக்கு தெரியாது. ஸோ அவர் என்ன சொல்லுவாங்க நினைக்கிறீங்கன்னா, இப்படிதான் சொல்லுவாங்க, என்கிட்ட இடம் இருக்குது, பணம் இருக்குது, பேங்க் இருக்குது, இன்ஜினியர் இருக்கிறாரு, ஏன் வீடு கட்ட முடியல. நான் சொன்னேன், சார் உங்களுக்கு சூரியசி, அதாவது அந்த பையனுக்கு சூரியசி நடக்குதுங்க. சூரியசி நடக்கும்போது வீடு கட்டிங்கன்னா வீடு ஃபினிஷிங் பண்ணும்போது தகப்பனாரும் பாதிக்கும். அவர் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, பொறுத்த வரைக்கும் அவர் ஃபினிஷிங் பண்ணி 1 மாதமோ 2 மாதமோ அல்லது அந்த டைம் ஆஃப் ஃபினிஷிங்கோ அவர் கண்டிப்பாக சரீர பிணிப்படைகள் ஏற்பட்டு கண்டிப்பாக பாதிக்கப்படுவார். சூரியசி குழந்தைகள் நடக்கும் போது நீங்கள் வீடு கட்டக்கூடாதப்பா. அப்படிதான் அவர் சூரியசி நடந்துச்சு, ஃபினிஷிங் பண்ணார், வேகமாக பண்ணாங்க, ரொம்ப ஸ்பீடாக பண்ணாங்க, 3 மாடி எழுப்பிட்டாங்க. சரௌண்டில் எதுவுமே கிடையாது அவர் பொறுத்த வரைக்கும். அது கடைசியில் ஏறி தண்ணி அடித்தார், ஆள் போயிட்டார். எப்படி போனாரே தெரில. வீட்டில் பூரா தொலை வராங்க, ஆளை காணும். டீ சாப்பிட போனார், காஃபி சாப்பிட போனார், கிடைக்கல.
அப்புறம் மேலே தண்ணி வடிச்சுட்டே இருக்கு. மேலே போய் பார்த்தா டாக்டர் சொன்னார் எலக்ட்ரிக் ஷாக் ஆகிருக்கு. அவர் சொன்னால் எலக்ட்ரிக் சப்ளை கிடையாது சாருங்க, நாங்கள் எலக்ட்ரிக் வேலையே கிடையாது, பக்கத்தில் இருக்கிற சர்வீஸ் எடுத்து கொண்டு போய் கரெக்டாக கட் பண்ணி தண்ணி விட்டுருக்குறோம், எப்படி புரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, மாடியில் தண்ணி விட்டு முத மாடிக்கு லைன் போகுது, அதில் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகி அவர் ஷாக் ஆகி இறந்து போயிட்டாரு. அது 6 மணி நேரம் கண்டுபிடிக்க முடியுது. அந்த டாக்டர் பக்கத்தில் இருக்காரு, அவங்க நல்ல சூப்பர் டாக்டர், அவர் வந்தவங்க பார்த்தோன்னு சொல்கிறார் எலக்ட்ரிக் ஷாக் தான் அடிச்சு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ரெண்டு போச்சு கட்டணம். எங்கே கடன் வாங்கினாரு, யார் கொடுத்தாரு, பசங்க தெரியாதுட்டாங்க, எனக்கு தெரியாது. ஸோ அதனால கூட கொடுத்தாருக்கு. அதே மாதிரி இன்னொரு பெரிய விஐபிஎம் சாதாரணவர் கிடையாது. அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் சிவனி, அவருக்கு சந்திரன் சிவனிக்கு அவங்க பையனுக்கு சூரியசி நடக்கும். இப்போ வீடு கட்ட முடியுமா? அவர்கிட்ட சொன்னோம், சார் உங்கள்கிட்ட வசதி இருக்கிற வீடு கட்ட முடியாது, கட்ட கூட்டி போயிருக்கேன், கடகாலம் மட்டும் கட்டக்கூடாது. அவர் இதே கேள்வி தான் கட்டினாரு, கிரகப்பிரவேசம் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அவரை ஜாண்டிஸ் அட்டாக் ஆச்சு. அப்போல்லாம் போய் ஹாஸ்பிட்டல் போய் 3 மாதம் செலவு பண்ணார், 30 லட்ச ரூபா செலவு பண்ணார். அப்புறம் நம்ம சொன்னதை ஏற்றுக்கிட்டு அவர் கட்டின வீடு வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு அதில் குடியிருக்கிறாரு. இந்த பங்களா மாதிரி 3 கோடி ரூபா போட்டு அந்த கட்டின வீடு ஆஃபீஸாக மாற்றி. சார் இந்தியா நமக்கு அவ்வளோ பவர் இருக்கு சார், அவ்வளோ சக்தி இருக்குது சார், இந்த ஜாதகத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னாக்கா, இப்போ இன்னொரு வழி வழியாக சொல்லி போகிறாங்கன்னா ஃபாலோ பண்ணணும், அதாவது அனலைஸ் பண்ணணும். ஃபாலோ பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். சொல்கிறாங்களே சரியா தப்பா அப்புறம் அனலைஸ் பண்ணணும். உங்களுக்கு ரிசல்ட் வந்தால் ஏற்றுக்க, ரிசல்ட் வந்தால் விட்டுருங்க. அப்போ வீடு கட்டக்கூடாது யாருக்கு? சூரியசி நடக்கும் போதோ, சந்திரசி நடக்கும் போதோ, ஒரு ஜாதகத்தில் ஜென்மச்சி நடக்கும் போதோ நான் வீடு கட்டக்கூடாது. 2வது நடைமுறை சமாச்சாரம். இந்த வீடு கட்டுறதுக்கான அந்த செயல்களை எடுத்துக்கிட்டா 10ஆம் பாவத்தை சேர்த்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் வளதெய்வம் எடுத்துக்கிட்டோம், நம்ம சக்தி கொடுத்த ஜாதக அலங்காரம் எடுத்துக்கிட்டோம், அதில் வந்து பீமகரி அவரே சொல்லுவோம், அதை எடுத்துக்க. அதில் என்ன பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டுறதுக்கு 10ஆம் பாவத்தை சேர்த்துக்கணும். ஏன் 10ஆம் பாவத்தில் கிரகம் கொடுத்தால் நேர் 7ஆம் பாவம் 4ஆம் பாவம், அது சுபராக இருக்கும், அசுபராக இருக்கும். 2வது 10ஆம் பாவம் எவ்வளோ இருந்தால் தான் நீங்கள் வீடு கட்ட முடியும். இல்லை என்ன பண்ணுவீங்க? கடன் வாங்குவீங்க. கடன் வாங்கி தான் வீடு கட்டுவீங்க சார். மேக்ஸிமம் வீடு கட்ட போகிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 25% கடன் வாங்குறாங்க. அப்போ நம்ம சொல்ல வேண்டிய கருத்து என்ன? 3/4 பங்கு கையில் காசு வச்சுட்டு ஒரு 1/4 பங்கு நீங்கள் கடன் வாங்கி வீடு கட்டிங்கன்னா ஒரு சூழ்ச்சி வாங்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது, லட்சம் வரும். 1/4 பங்கு கையில் காசு வச்சுட்டு பேங்க் மேனேஜர் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்கோசரம் நீங்கள் 3/4 பங்கு கடன் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் தான் வரும். 4 பங்கும் போயிடும். இந்த 4 பங்கும் போயிடும். அது வீடு கட்டி பிடிக்கிறதுக்கு 4 பங்கு போயிடும். இடமும் போயிடும், இடமும் போயிடும், கட்டடம் போயிடும், காசும் போயிடும், வக்கீல் நோட்டீஸ் வேற. கரெக்டாக கிரகப்பிரவேசம் அன்னைக்கு கரெக்டாக டோரில் என்ன பண்ணுவாரு? வக்கீல் நோட்டீஸ் கொடுப்பாரு மேடம். பணம் வெளியே போயிடும். அப்போ வீடு கட்டுறது எங்கே இருக்குது? ஆசையில் கிடையாது. வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒன்று நீங்களே வாங்குவீங்க, அல்லது யாருக்காவது வாங்கி கொடுப்பீங்க, அல்லது யாருக்குள்ளேயே போய் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கரைய முடியும். சக்கரவர்த்தி பாட்டு ஆழ்ந்து விழுந்து போட்டு வந்து அந்த கரையத்தை என்ன பண்ணுவீங்க? சாட்சி கையெழுத்து கொடுக்கும். வேலை முடியுங்களா? ஒரு வீடு தொடரும், நண்பர் கூப்பிட்டு போகிறாரு, அவர் வாஸ்து பிரகாரம் பாருங்கிறார். அவர் டெய்லி காலையில் எனக்கு 1 மணி நேரம் டைம் ஆகும், நான் கொடுத்துருக்குறேன். டெய்லி வந்து என்ன வண்டியில் கூப்பிட்டு போவார். 10 வீடு பார்க்குறோம், நாமக்கல் டவுனில் இவங்க ஏரியா கூட பார்க்குறோம். எதை எடுத்தாலும் ஏதோ ஒன்று சொல்கிறார். போகிறதுக்கு வழி இல்லைங்கிறாரு, அந்த பக்கம் வாஸ்து பிரகாரம் கிச்சன் இல்லைங்கிறாரு, இந்த பக்கம் மாடிப்படி தவிர அவரே சொல்கிறார். இப்படியே பார்த்தீங்கன்னா 10 வீடு பார்த்தாச்சு. அவருக்கு எதுவுமே சூட் ஆகல. 10 நாள் எனக்கு காசு 500 ரூபா டெய்லி கொடுத்துறாரு. அவர் 11ஆம் நாள் அவர் அசிஸ்டன்ட், அவர் கூட வருவார், இப்போ மேனேஜர், அவர் எனக்கு கூப்பிட்டு போகிறார். அண்ணா நீங்கள் ஜெயநகரில் அந்த வீடு பார்த்தீங்களா, அது வாங்கிட்டேன். இனியும் அவங்க ஓனர்னா வேணான்னாரு. எப்படியா வாங்கினேன்? கார் போகிறது வண்டித்தடம் இல்லைனாரு. ஆனால் அவர்களுக்கு நான் வாங்கிட்டேன். வாங்கினது யாரு? அவர் கூட வந்து அவருக்கு வீடு வாங்கணுங்கிற எண்ணம் கிடையவே கிடையாது. அவர் கூட வராரு, பார்க்குறாரு. எப்படியா 40 லட்சம் சொன்னாங்களே, பரவாயில்ல 10 இருக்குதுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், போட்டிக்கலாம், வீட்டில் விசாரிச்சேன் பண்ணிக்கலான்ட்டாங்க, நீங்கள் வந்து எது சரி பண்ணி சொன்னீங்களா, அதை ஷேர் பண்ணி கொடுக்கலாம் நீ வச்சா உங்களுக்கு. அப்போ கையில் காசு வச்சுக்கிட்டு சிறப்பான வீடு வேணும்னு தொடர்றவருக்கு கிடைக்கல, இன்ன வரைக்கும் கிடைக்கல. அவர் போட்டு வீடு கிடைக்கல. ஆனால் யாருக்கும் வீடு வாங்கணுங்கிற எண்ணம் இல்லை, அவர் வீடு வாங்கிட்டாரு. அவர் ஜாதகத்தை கொண்டாயில பார்த்தா அவருக்கு 4ஆம் வீட்டுக்கு தசாப்தி நடக்கும்.
வீடு வாங்கிட்டாரு. அப்படியே போய் இதை பண்ணுறாரு, பிறந்தாரு, கட்டுறாரு, பிடிச்சாரு, செஞ்சாரு. அவர் எஸ்ஐ என்ன பண்ணாரு, அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாரு. நீ ஒன்று 6 மாதம் எடுத்து கொடுப்பா காசு போய்ட்டு நேரம் பற்றி எப்படி பாருங்க. அப்போ என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வீடு கட்டக்கூடிய யோகம் வேணும்னா வந்துருச்சுன்னா நீங்கள் வீடு வாங்கிடுவீங்க, வீடு வாங்கி கொடுக்கணும். ரெண்டாவது இந்த 10ஆம் பாவத்தை ஏன் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் வளமாக இருக்கணும், வருமானம் நிறையா இருக்கணும். வருமானம் நிறையா இருக்கணும் சேர் போட்டு உட்கார். அதனால ஒரு வீடு கட்டுறதுக்கு அடிப்படை சமாச்சாரம் இடம் வேணும். இடங்கிறது பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் தான் சொல்கிறோம். மேக்சிமம் அந்த பொது வாஸ்து தனி மனித வாஸ்து, பொது வாஸ்து தனி மனித வாஸ்து. பொது வாஸ்து ஆறு, குளம், குட்டை, மேம்பாலம், கீழ்பாலம், அண்டர் கிரவுண்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, அல்லது நம்மளுக்கு வந்து பள்ளிக்கூடம், இது மாதிரி இது பொது வாஸ்து. கிணறு, குளம், ஆறு, கடற்கரை பங்கு, முள்ளு காடு, முள்ளு செடி, சார் இதெல்லாம் நீங்கள் அந்த வீட்டை அவர் ஜாதத்தை கொண்டு தான் வீடுக்கு ஏதாவது லொக்கேஷன் கண்டுபிடிச்சி சொல்லணும். இந்த இதில் வந்து அப்படின்னு சொல்லணும். ஆமாம். ரெண்டாவது தனி மனித வாசம் நான் பார்க்குறோம் இல்லையா, வடகிழக்கு, தென்கிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு, ஈசாரி, அக்னி, நைருதி, அல்லது பழனி மூலை, எங்களுக்கு வாயுமலை, இது சொல்லணும் பேசிக்கலாம். இதை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 சதுரடி மினிமம், 1000 சதுரடி மினிமம் வந்து ஒரு 800 சதுரடி வீடு கட்டிங்கன்னா தான் இது செட் பண்ண முடியும். 600 சதுரடி வச்சுக்கிட்டு வாசு பிரகாரம் செட் பண்ண முடியும். 10க்கு 10 100 சதுரடி ஒரு ஆஃபீஸ் வச்சுட்டு என்னோட கேட்குறாரு, வாசு பிரகாரம் கரெக்ட் பண்ணி கொடுக்குறாரு, ஃபால்ஸ் செடி கொடுக்குறாரு. என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சேர் போட்டால் இடி வாங்கிட்டு தான் போக முடியாது, நம்ம ஆஃபீஸ் மாதிரி தான் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், வாசி இவங்களுக்கு தான். ஹவுசிங் போர்டு இருக்குது, முரளிதரன் இருக்கிறார் ஹவுசிங் போர்டு வெட்டாப்பட்டி. இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே HML அந்த ஹவுசிங் போர்டு பக்கம் இந்த வாஸ்து தேவன், வாஸ்து புருஷன் போகிறதே கிடையாது. ஏன்னா அங்கே போனால் இவங்க குழம்பி கன்ஃபியூஸ் ஆகிடுவார்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போகிறது கிடையாது. ஏன்னா எந்த ஊருமே வாஸ்து போகிறாரு கிடையாது. அவருக்கு அளவு 600, 800, 900 அப்படி வரிசையாக கட்டிகிட்டே போயிட்டே இருப்பாங்க. இந்த ஊருக்கு வாசப்படி அந்த பக்கம், அந்த ஊருக்கு வாசப்படி அந்த பக்கம் வச்சுட்டே போயிருப்பாரு. அவர் ட்ரை பண்ணி பார்ப்போம், அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் என்ன விட்டாரு, 2 3 போய் பார்த்தாரு அவரு. அதுக்கப்புறம் வாஸ்து புருஷன் அந்த பக்கம் போகிறதே கிடையாது. நீங்களே பார்த்து எப்படி போவார் அவரு. அப்போ குடியிருக்கிற இல்லையா அவங்களுக்கு குடியிருக்கலாம், மனசுதான் காரணம். வாஸ்து பிரகாரம் ஊர் கட்டி ரொம்ப இக்கட்டில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. வாஸ்தே இல்லாமல் பிளாட்ஃபார்மில் குடியிருக்கிறவங்க சூப்பராக இல்லையா. அப்போ என்னதான் நீங்கள் வந்து விளக்கெண்ணெய் நல்லா தேய்ச்சி நீங்கள் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்து நீங்கள் வீடு கட்டினீங்கன்னாலும் உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் தான் குடியிருக்க முடியும். ஏன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளிடணும். அதனால் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜாதக இடத்துல 10 4ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய், 10 4ஆம் வீட்டுக்கு அதிபதி பூமிக்காரன் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் அந்த லக்னத்துக்கு 6, 8, 12 மறைச்சிட்டா அவருக்கு மனை இல்லைன்னு சொல்லுவாங்க. 10 4ஆம் மாதி செவ்வாய் கூடி 6, 12 மறைச்சிட்டா அவருக்கு சொந்த வீடு என்பது கிடையாது. அந்த 10 4ஆம் வீட்டுக்கு அதிபதி தன்னுடைய ஸ்தானத்திலே பலமாக இருந்தால் அவர் வாழை கட்டி கூட கோபுரம் கட்டி பசியோடு இருப்பாரு. 4ஆம் வீட்டுக்கு அதிபதி 4லே இருந்தால் அவர் சொந்த வீட்டில் சிறப்பாக இருப்பார்னு சொல்லுவாங்க. நடைமுறையில் நான் சொல்லலாம், நான் நிறைய வீடுகள் சொல்லியிருக்கேன். நடைமுறையில் கொஞ்சம் அந்த பாடல் வித்தியாசம். 4ஆம் வீட்டுக்கு அதிபதி 4லே இருந்தால் அன்னார் சொகுசாக இருப்பார், அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவர் வாடகை தான் குடியிருப்பார். 4ஆம் வீட்டுக்கு அதிபதி 4லே இருந்து சுபர் பார்வை இருந்தால் அன்னார் சொந்த வீட்டில் இருப்பார். அப்போ 6ஆம் வீட்டுக்கு அதிபதி 4ல் இருந்தால், 6, 8, 12ஆம் வீட்டுக்கு அதிபதி 4ல் இருந்தால் அவர் என்ன பண்ணுவார், அடுத்தவங்க இடத்த கடை வாங்கி இந்த கடனுக்கு கொடுத்து, சரி அதாவது சில ஃபைனான்ஷியலாக இருக்கிறாங்க இல்லையா, ஃபைனான்ஷியலாக இருப்பாங்க, அவங்க அவர்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. இப்போ கடனை அடைக்கிறதுக்காக அந்த வீடை பகைவன் வீடுன்னு சொல்கிறாங்க. பகைவன் வீடு தனதாக்கிவாங்க. வீடு கட்டலாம் பண்ணுங்க சார். 12, 6, 8ஆம் வீட்டுக்கு அதிபதி
அல்லது 6ஆம் வீட்டுக்கு அதிபதி 4, 12ஆம் வீட்டுக்கு அதிபதி 4, லக்னாதிபதி 6, 6ஆம் வீட்டுக்கு லக்கணம். இப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்தவங்க வீட்டை நீங்கள் வச்சுக்குவீங்க. இப்போ அவருக்கு எப்படி இருக்கு ஜாதகம், அடுத்தவங்க எப்படி வச்சுப்பீங்க, கடன் கொடுத்துருப்பீங்க, கடன் கட்ட முடியாது, நம்ம என்ன பண்ணி கிடைக்கிறாங்க உங்களால் ஜப்தி பண்ணிக்கலாம். இப்போ அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் வீட்டுக்கு அதிபதி தசாப்தி நடத்தி இருப்பாரு, அல்லது 8ஆம் 6, 8, 12ஆம் வீட்டுக்கு தசாப்தி நடத்துவார். ஒரு ஜாதகத்தில் 12ஆம் பாவம் நம்ம பாண்டியன் சொன்னோம் இல்லையா, 12ஆம் பாவாதிபதி உங்களுக்கு திசாபதி நடத்தலாம்னு கேட்டிங்கன்னா பயணம் சார்ந்த தொழில் 12ஆம் வீட்டுக்கு திசாபதி நடந்து சுப பார்வை இருந்தால் 1க்கு மேற்பட்ட வீடு கட்டுவார். அப்போ 12ஆம் வீட்டுக்கு திசை வரப்போகுதுன்னா ஒரு பையன் இன்ஜினியரிங் படிக்க வரான்னு கேட்டிங்கன்னா ஆனால் நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணணும், வெளிநாடு போங்க, வெளி மாநிலம் போங்க, சிவில் இன்ஜினியரிங் படிங்க. நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு சிறப்பு, வீடு கட்டி எடுத்துருங்க. ஆக்கப்பூர்வம் பண்ண முடியாது, சிவில் சம்பந்தப்பட்ட படிப்பு சொன்னீங்க. ஆமாம், சிவில் கான்ட்ராக்டர், சிவில் இன்ஜினியரு, அதை சிக்கல் ஜல்லி கல் மணல் சம்பந்தமான ஒரு தொழில் தரங்க. அவங்க வீடு கட்டி விற்க சொல்லுது, நீங்கள் வச்சுக்க போங்க, வீடு கட்டி வைங்க, ஒரு சால்வன்ஸ் கான்ட்ராக்ட் எடுங்க, கான்ட்ராக்ட் செய்யுங்க, 100% ஒர்க் அவுட் ஆயிரும். அப்போ அவர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்தில் அந்த 12ஆம் திசை எடுக்கும்போது 12ஆம் வீட்டுக்கு தொடர்பு போகும்போது நீங்கள் அவருக்கு என்ன படிக்க வைக்கணும், சிவில் படிக்க வைக்கணும், வீடு கட்டி வைக்கணும். உங்களுக்கு 2வது அந்த மனையை தேர்ந்தெடுக்கணும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் இருக்கும். அந்த மனைங்கிறது சதுரம் செவ்வகமாக இருந்தால் பரவாயில்ல, அப்படி முக்கோணமாக இருந்தால் அதை மாற்றிக்கணும். அப்படி தான் மாற்றிக்குவார், இன்ஜினியர் கொடுத்து அப்போ மாற்றிக்கணும். வாஸ்து பிரகாரம் செட்டாக உங்களை பொறுத்தாங்க. ஸோ அதனால் ஒரு ஜாதத்தில் 4ஆம் பாவனுடைய வலுவாக இருந்தால், அது 4ஆம் பாவனுக்கு ஒரு ஜாதத்தில் உச்சமாக இருந்தால் அவர் என்ன பண்ணுவார், சுபர் பார்வை இருக்க பட்சத்தில் 2, 3 வீடு கட்டுவார், மாடி வீடு கட்டுவார். தொழில் ஜீவனாதிபதி குருவாக இருந்தால் அவர் மேலே இருப்பார், மாடியில் இருப்பார். தொழில் ஜீவனாதிபதி ராகுவோட சேர்ந்தா 100 இருப்பார். தொழில் செய்ய முடியா, தொழில் நல்லா இருந்தால் வீடு கட்ட முடியும். இப்போ வீடுங்கிறது என்ன திசை அப்படிங்கிறது சக்தி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பார். அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு திசை, டோட்டலாக கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வச்சுருப்போம். இருந்தாலும் அவங்க இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் அவங்களுக்கு திசையை நீங்கள் நிர்ணயம் பண்ணணும். ஏன்னா எல்லா திசையும் சரியாக வராது. ஒரு ஜாதகத்தில் புதன் எந்த டைரக்ஷன் இருக்கிறாரோ அதுதான் திசை. யாருக்குமே சொல்லியிருக்க மாட்டார் சக்தி. இப்போ எங்கே இருக்காரு, கிழக்கு இருக்கிறாரா, மேற்கு இருக்கிறாரா, வடக்கு இருக்கிறாரா, தெற்கு இருக்கிறாரா, எந்த சைடில் புதன் இருக்கிறாரு. ஃபோனில் ஒரு கேட்குறாரு, நான் எந்த பக்கம் சார் டைரக்ஷன் வச்சு வீடு கட்டலான்னு சொல்லிட்டு தமிழ் மாதம் எந்த மாதம் வந்து கேளுங்க. அப்போ சூரியன் இருக்கிறார் கூட புதன் அங்கே தான் இருப்பார். அப்போ திசையை எடுத்துங்க. நீங்கள் இந்த 4 கட்டங்கள் இருந்தால் அவர் கிழக்க வைங்க, இந்த மேற்க வைங்க, வடக்கு வைங்க, தெற்க வைங்க. இது ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஐயா. புதன் எந்த திசை இருக்கோ அந்த பக்கம் வேணும் கட்டணும் சொல்லிட்டார். அதான் சொல்லியிருக்காரு. விட்டாரா, சொல்லிட்டாரு, தெரியாமல் சொல்கிறார். நீங்கள் சொல்லிட்டேன் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அது சொல்லி 6 வருஷம் வந்துடும் சார். அதெல்லாம் அங்கே பாருங்க, எதுவுமே கிடையாது. அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் அவர் 25 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸில் 50 வீடு கட்டி கொடுத்துருக்கிறாரு. 50 வீடு கட்டி கொடுத்து அந்த டைரக்ஷனை அதை வைக்க சொல்லி அதை சரி பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் ஐயா இது 50 ரூபா. அப்போ என்ன அர்த்தம் வருங்க, இது எந்த நூல்லையும் எழுத கிடையாது. நூலில் இருந்தாலும் அப்படியே நடக்காது. உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே அப்ளை பண்ண முடியாது. அது அனுபவம் அடிப்படையாகுது. அதை வச்சு நீங்கள் தான் டெவலப் பண்ணணும். அவர் கற்றுக்கிட்ட விஷயத்தை வீட்டுக்கு சொல்லியிருக்கிறாரு. இந்த ராஜ ரகசியம் ஒரு ஜோசியம் போய் சொல்லலாமா சார்? நீங்கள் அதே சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அவர்கிட்ட யாருக்கு கஷ்டம் வருவார்? நீங்கள் இன்னும் பாதி சொல்லுங்க சார், பாதி சொல்லாது மீதி பாதி யாரும் சொல்லுங்க. அவன் நாங்களும் ஒன்று தெரிஞ்சுக்கணுமா? நான் சொல்லிடுறேன் எப்படி. அப்போ ஸோ அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வீடு கட்டக்கூடிய டைரக்ஷன் தெற்க பார்த்த வசதி சரியில்லை சார். இங்கே வந்து வடக்கு பார்த்த வசதி நிறையா இருக்கும், கிழக்கு பார்த்த வசதி ரொம்ப ரேராக இருக்கும். பூமியுடைய சுழற்சி நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்புடைய நாடு. அது அதிக விளைவது கோதுமை. அதனால் நவகிரகங்களை கூட வச்சான். சூரியன் கோதுமையை வச்சான். புரியுதா உங்களுக்கு? அப்போ நவகிரகங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சது அந்த விவசாயம் சார்புடைய பூமி எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போ பழைய காலத்தில் களை வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிய எங்கள் வீட்லேயே நெல்லை கொண்டு போய் காய வச்சு அரிசி ஆக்கி அப்புறம் தான் மூட்டை கொண்டு வருவாங்க. இன்னைக்கு மாதிரி சிப்பம்லாம் கிடையாது.
அப்போ என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ஊர்லேயும் கிணறு, அது நீங்கள் கிணத்து பார்த்த வாசப்படியா என்று வச்சுக்க. ஒருவேளை உங்களுக்கு தென்வடல கிணறு, அப்போ என்னென்னா உங்களுக்கு காலையில் சூரிய உதயத்துக்கு 12 மணி வரைக்கும் அங்கே வெயில் இருக்குது. 12 மணிக்கு மேலே உங்கள் வீடு இந்த களத்தை மறைச்சிடும். அப்போ தானியம் காயா. அப்போ என்ன ஆகும்? கிழக்கு பார்த்த வாசப்படி இப்படி ஆச்சு. அதே மேற்கு பார்த்த வாசப்படியாக இருந்தால் மத்தியானத்துக்கு மேலே தான் களத்துக்கு வெயில் வரும். ஆனால் தென்வடல் வாசப்படி வச்சுக்கினாக்கா என்ன ஆகும்? பொழுதுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி போயிட்டு சூரியன் அந்த களத்தில் கொத்துட்டே இருக்கும், தானியம் வந்து காய்ச்சிட்டே இருக்கும். அதனால் வடக்க பார்த்த வெயி, தெற்க பார்த்து வைக்கணும். ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறாரு சென்னையில், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாசப்பட பார்க்க முடியாது. அப்போ உபயோகம் கவரை என்னைக்கு ஒன்று குடி போடலாம். வாசி அப்படி தான் வரும் இல்லையா? சித்திரை வைகாசி ஆணி வராது, ஆணி ஆறு புத்தாசி வராது, ஐப்பசி கார்த்திகை வராது, மார்கழி வராது, தை மாதத்துக்கு படிக்கும். வாசு பார்த்தீங்கன்னா வாசு எந்த மாதம் வந்து சொல்லிட்டு உபய மாதங்கள்ல வாசு நாள் வராது. அது இதுதான் உபய மாதங்கள்ல வாசு வராது. அழுத்தல் மாசம் உபய மாதங்கள்ல குடி போடக்கூடாது. அது அழுத்தல் மாசம்னால வராது போட்டுருவாங்க. நான் பஞ்சாயத்து படிச்சேன். ஆமா, அது அழுத்த மாசம் போலாம். என்னன்னா உங்களை பொறுத்தவரைக்கும் உபய மாதங்கள் மட்டுமே குடி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பூமியோட சுழற்சியான இடத்துல டர்னிங் பாயிண்ட் ரொம்ப சிக்கலாக போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க நினைக்கிறாங்க, அந்த உபய மாதங்களில் குடி போகாது, கடகால் போடாது அப்படிங்கிறதுக்காக மற்ற மாதங்கள் எல்லாத்துலையுமே அவங்க என்ன பண்ணாங்க, வாசி வச்சிருப்பாங்க. அப்படி தானே வருது வாசி பார்க்கும்போது மனப்பாடம் ஆயிடும் சார். மனப்பாடம் தான் அதான வேலை. ஸோ அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இத்தனை விஷயங்கள் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் வீடு கட்டி குடிப்போம் சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளோ வசதி இருந்தாலும் உங்களுக்கு நேரம் இருந்தால் தான் வீடு கட்ட முடியும், சொந்த வீடு குடி போக முடியும். ஆனால் போக முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் வீடு மனை பற்றி வார்டு பார்ப்பாய்க்கும் மனைவி செய்யக்கூடிய வண்டி வாகன சேர்க்கை. இந்த வீடுங்கிறது வார்டு பார்ப்பாய்க்கிறதுக்கு உண்டாகும், வண்டி வாகன சேர்க்கைக்கு உண்டாகும். 4ஆம் பாவம் தான். 4ஆம் பாவம் நல்லா சூப்பராக இருந்தாருன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த வீடு கட்டலாம், கால்நடைகள் வச்சு நடத்தலாம். இருக்கக்கூடிய பாவகங்கள் நல்ல கரங்களை பொறுத்து அதை செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டுருக்காரு லக்னம் 1, 2, 3, 4 மீனராசி போட்டுருக்காரு. 4ஆம் இடத்துக்கு சூரியன் எங்கே இருக்காரு? இப்போ மாசி மாதம் 4ஆம் பாவம் சூரியன் பார்க்குறாரு. 10ல் சூரியன் இருக்காரு. 10ஆம் பாவம் வேலை, 10ல் சூரியன் இருக்காரு, சதயத்திலே இருக்கிறாரு. அப்போ இந்த லக்கணத்தில் இப்போ பிறக்கிற குழந்தைக்கு நாளைக்கு என்ன பண்ணுவார்? அவரு அரசு ஊழியர் ஆவார். 4ஆம் பாவத்தில் சூரியன் பார்க்குறாரு, சூரியனை வீட்டையே சூரியன் பார்க்குறாரு, அவர் சொந்த ஊர் கட்டுவார். புரியுது உங்களுக்கு? பிறந்திருக்கு சார், பலன் சொல்லுங்க. 10 நிமிஷம் ஆச்சு குழந்தை பிறகு. சரி, எங்கள் அப்பா என்ன பண்ணாரு? 7, 8, 9ஆம் பாவம். உங்கள் அப்பா தகப்பனார் சனி எங்க இருக்கிறாரு? அவர் கூட இருக்கிறாரு. அப்போ இந்த நபர், இந்த குழந்தை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தைய வச்சுக்கலாம். ஒரு குழந்தை அவர் வந்து அவங்க தகப்பனாருக்கு அறிவுரை சொல்லுது, எங்கள் அப்பா நான் வீடு கட்டுவேன்னு சொல்லிட்டு குழந்தை. அப்போ அவங்க அப்பா வீடு கட்டுவார். இந்த குழந்தையுடைய ஜாதகம் அவங்க அப்பையா? குழந்தையுடைய ஜாதகம் இதில் இங்கிருந்து எடுத்துங்க. அப்பா தானே 7, 8, 9, 10. அவருக்கு தொழில் பாருங்க, சுக்கரன். அது சுக்கரன் எங்க இருக்கிறாரு? சந்திரன் சேர்ந்தாரா? செவ்வாய். இப்போ இவருடைய ஜாதகம் என்ன சொல்றது கொடுத்தாருங்க? இப்போ வந்து இந்த லக்னத்துக்கு 9ஆம் வீட்டு மதிக்குது. அவங்க அப்பா தகப்பனார் சந்திரன் செவ்வாய் இருக்காரு, அவர் அரசு ஊழியராக இருப்பாரு. அப்போ இவர் என்ன ஊர், இவர் ஏற்கனவே அப்பா ஊர் கட்டியிருப்பாரு, அந்த வீடு இந்த குழந்தைக்கு கொடுப்பாரு. அப்போ இங்கே பூர்வீகம் வந்துருந்தா 1, 2, 3, 4 புதன் மீனராசி வந்துருந்தா அந்த மீனராசிக்கு சந்திரன் பார்க்குறாரா? ஸோ அதனால் அவர் என்னன்னா அந்த பூர்வீக சொத்துக்களை ஆண்டு அடிப்படை அந்த குழந்தைக்கு இருக்குது. அந்த பூர்வீக சொத்துக்கள் என்ன அர்த்தம்? அதாவது வீடாக இருக்கலாம், மனையாக இருக்கலாம், வண்டியாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், எல்லாமே இல்லையா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மீனராசியாக இருக்கிற ரெப்ரசன்ட் மீனராசி ஏற்பச்சொல்லி வந்து வீடு வாங்குவார். தம்பிக்கு மட்டும் சொல்லுங்க. இல்லை ஏன்னா போயிட்டீங்க. இப்போ என்ன நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வேறு கொடுத்தாங்க. ஸோ அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜாதகத்தில் ஒரு குழந்தைங்களுடைய ஜாதகத்தை வச்சு
குழந்தைகளுக்கு அந்த யோகா, அந்த வீடு கட்டக்கூடிய யோகா இருந்துச்சுன்னா அவங்க அப்பா வீடு கட்டுவார். அந்த வீட்டை என்ன பண்ணுவார் அவரு அப்படின்னா அவர் கொடுத்துருவாரு, குழந்தைங்க கொடுப்பாரு. அப்போ இந்த குழந்தைங்களால அப்பா கட்டிக்கிற வீட்டுக்கோ அப்பா வச்சிருக்கிற பூர்வீகத்துக்கோ அழிவு கிடையாது இல்லையா? சரி, இப்போ இதே இதில் இருக்கிற குழந்தை பார்த்து 1 மணி நேரம் கழிச்சு இதில் இருக்கிற சூழ்நிலை இருக்காரு 7, 8, 9 தகப்பனா இருக்கிறேன். இப்போ ஒருவேளை இந்த ஜாதகத்தில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை வராது வச்சுக்க, பூரட்டாதி ரேவதி மண்டார் இவர் வந்து சந்திரன் பூரட்டாதியில் இருந்து இவர் வந்து மிதுன லக்னமாக இருந்தார். 7, 8, 9 சூரியன் வர பாருங்க. சந்திரன் தாயார் ஸ்தானாதிபதி பூரட்டாதியில இருந்து அப்பா வந்து 9ஆம் பாவம், அப்பா 9ஆம் பாவமான இந்த தகப்பனார் ஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் அவர் என்ன பண்ணுவாரு, இது அப்பா மருத்துவத்தில் ஆகாது, இறைவனை பிரச்சனை வரும், போய் வீடு கட்டக்கூடாது. வீடு கட்டினா யாரும் மாற்றிடும். 9ஆம் வீட்டுக்கு அதிபதி 9லே இருந்தாலும், 9ஆம் வீட்டுக்கு அதிபதி 9ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும், 9ஆம் வீட்டுக்கு அதிபதி குருவாக இருந்தாலும், 9ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியனாக இருந்தாலும் அந்த திசை நடத்துகிற காலத்தில் தகப்பனாருக்கு ஆகாது. நீங்கள் வீடு கட்டி கிரகாபிஷேகம் பண்ணிக்கிறாங்க, அப்பா என்ன பண்ணுவார், அடுத்த 1 மாத காலத்துக்குள்ளாக போயிடுவார். கொஞ்சம் புரியுதா? விளக்கம் சொல்லுவோம். புரியுது. இந்த அமைப்புல ஜாதகம் கட்டி விடுவாங்க. இந்த அமைப்புல ஜாதகம் கட்டி விடுவாங்க, கட்டக்கூடாது. கட்டி வாங்குறதா இருந்தா கட்ட விடு வாங்கணும். கடகால் போட்டு கட்டக்கூடாது. கடகால் போட்டு கட்டிங்கன்னாக்கா அது அசிவார்த்தி. சரி, இப்போ 10% இப்போ இதில் இருக்கணும். இதில் இருக்கிற ரேவதியில் இருக்கிற சூரியன் முதலோட சேர்ப்பார். இப்போ சூரியன் புதன் இருக்கிறார். இப்போ ரேவதி புதன் சில குழந்தை பிறகு புதன் எங்கே இருக்குது, தகப்பனார் சாப்பிடும் இல்லை. ரேவதி நட்சத்திரம் மீன ராசி குழந்தை பிறகு புதன் சிந்தனை பிறக்கும். அப்போ புதன் ரேவதி 2ஆம் பாதம் வந்துச்சுல்லவா, அப்போ புதன் பாதி வச்சுங்க. அதே 7 வருஷத்துல அவங்க 8 வருஷம் பாக்கி இருக்குல்ல, இந்த 8 ஆண்டு காலத்துக்கு வீடு கட்டக்கூடாது. ஜீவா சொன்ன மாதிரி கட்ட கூட வாங்கலாம். அப்பாவுக்கு ஆகாது இல்லை, அப்பாவுக்கு ஆகாதுன்னு சமாஜம் அப்பாவுக்கு ஆகாது. உங்களுக்கு அப்பாவுக்கு ஆகாதுன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குல்ல, அது என்ன பண்ணுவீங்க, அப்போ அந்த ஜாதகம் வலுவாக இருந்தால் நோய் நடி வரும், பிடிப்படை வரலாம், மருத்துவ செலவு வரலாம். ஆயுள் கண்டு அவங்க ஜாதகம் வலுவாக ஆயுள் கண்டு காமிக்காது. ஆமாம், கொஞ்சம் கஷ்டம். அவருடைய ஜாதகம் வலுவாக இருந்தால் ஆயுள் குறை ஏற்படாது. அவர் ஜாதகம் வீக்காக இருந்துச்சுன்னா ஆயுள் குறை ஏற்படும். இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு சூழலை வீடு கட்ட வேண்டிய சூழல் வந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தில் ஆயுள் குறைவாக தான் இருக்கும். அப்போ அது நம்ம ஜாதகமாக வரல முடியுது. அப்போ நேரம் தள்ளிட்டு போதும். அப்போ இந்த ஜாதகத்தில் அப்போ பாதச்சனி சனியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆரம்பிக்குது. இப்போ விரேசனம் கொள்ளாது. அந்த விரேசனி வீடு கட்டுற நேரம் தான் எல்லாத்துக்கும் வரும். எங்களுக்கு கடைசி வரைக்கும் சொத்தை வீடு அமையல சார் அப்படிங்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னோம், அதாவது வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் சம்பாதிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஜாதகத்துக்கு அட்லீஸ்ட் ஏதாவது யோகா இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த யோகா என்ன வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. பொறுத்தாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நாமக்கல் இந்தியாவில் எங்கே வேணாலும் எடுத்துக்க, ஒரே தொழில் 2 பேர் செய்கிறாங்க. ஒருத்தர் ஜெயிக்கிறாரு, ஒரு தோற்று போகிறார் இல்லையா? தொழில் தெரிஞ்சவங்க தான் 2 பேருமே. ஒருத்தர் ஜெயிக்கிறாரு, ஒரு தோற்று போகிறார். அப்போ என்ன அர்த்தம், அந்த ஜெயிக்கிறவருக்கு யோகா இருக்குது, ஜெயிக்காதவருக்கு யோகம் இல்லை. 2 விதமான யோகம் வேணும் வாழ்க்கையில். நிறைய யோகம் சொல்லப்படுது. தங்க பண்ணிக்கூட சொன்னாங்க, யோகத்தில் சொல்லப்பட்டிருக்கேன். 2 யோகம் தான் முக்கியம். முழுசாக மனுஷனுக்கு தேவையான ஒன்று, சமூக வாழ்க்கைக்கு தேவையான குருச்சந்திர யோகம், 2 குரு மங்கள யோகம். குருச்சந்திர யோகம் பணம் சம்பாதிக்கிறது, குரு மங்கள யோகம் நிலம் சம்பாதிக்கிறது. குரு நல்லா வலுவாக. அப்போ கூட பொறுத்த வரைக்கும் வெறும் பணமே வச்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, வெறும் நிலமே வச்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஒரு 15 ஏக்கர் தோட்டம் வச்சிருக்கிறாங்க, அவர்கிட்ட போய் 15,000 கடை கட்டி வச்சுக்க, அது புரட்டி கொடுக்கறதுக்கு 3 மாதம் பண்ணிடலாம். ஆனால் முட்டுவலி அவர் என்ன பண்ணுவார், டெய்லி போய் கேட்குறோம், முட்டுவலி கொடுத்தா பாரு, கரண்ட் பில் கட்டினா பாரு, பூச்சி மருந்து வாங்கினா பாரு, 4 பேர் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் 15 ஏக்கர் தோட்டம் இருக்கும், 15,000 காசு உங்களால் புரட்டி கொடுக்கவே முடியாது இல்லையா? இதுக்கு பேர் என்ன தான், ஒரு மங்கள யோகம். செவ்வாய் ஒரு சேர்ந்துச்சு, நிலம் இருக்குது. அவர் என்ன பண்ணாரு, நிலம் வச்சிருக்கிறாரு, பணம் அவர் கையில் கிடையாது. அதே மாதிரி குரு சந்திர யோகம். இந்த நண்பர் இருக்கிறேன், அவங்க ரொம்ப வேண்டிய விட்டோம். சக்தி குரு ஆஃபீஸுக்கு முன்னாடியே இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் கட்டி போட்டுருக்கிறார்.
அவர் வாடகை மட்டும் 1 லட்ச ரூபா வருது. ஆனால் அவர் வாடகை மட்டும் தான் முடிக்கிறார். அவர் எப்போ பார்த்தாலும் என்ன கேட்பாங்க, எப்பயா வீடு கட்டுறது, எப்பயா கொடுத்து வருது, காசு வச்சு நான் என்ன பண்ணுறேன், வீடு கட்ட முடியாது அவர்கிட்ட கிடையாது. அப்போ என்ன அர்த்தம், இவர்கிட்ட இடம் இருக்குது, பணம் இல்லை, அவர்கிட்ட பணம் இருக்குது, இடம் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கல்யாணத்துக்கு பொறுத்த பார்க்குற இன்னைக்கு இடம் உள்ளாலும் பணம் உள்ளாலும் சேர்த்துணும், பணம் உள்ளாலும் இடம் உள்ளாலும் சேர்த்துணும். அப்போ தான் அது உருப்படி ஆகும். இதான் ஃபேமிலி. நேற்று ஒருத்தர் பேசினாரு, பொழுதுக்கு ஜாதகம்லாம் பார்க்காதீங்க, இதே வேலையாக உங்களுக்கு படிக்கிறதுக்கு பாருங்க, கல்யாணத்துக்கு பாருங்க, குழந்தை பொறுத்துக்கு பாருங்க, உடம்பு சரியாக பாருங்க, வீடு கட்டுறதா பாருங்க, ஆனால் பொழுதுக்கு பார்க்காதீங்க. இதெல்லாம் என்னது, பொழுதுக்கு யார் பார்க்குறா? அவர் என்ன சொன்னாரா, உங்களுக்கு கல்யாணம் பண்ணியாச்சா, உங்கள் ஜாதகம் பொருள் இல்லையா, அந்த லைஃப்பை நீங்கள் பொருத்திக்கிங்க. என்ன சார் பண்ணுங்க? இப்போ தங்கவேல் சார் அப்போ தான் பொருத்திக்கிட்டாரு. நம்ம ஜாதகம் பொருந்தி வச்சா என்னைக்காவது எங்கள் தங்கவேல் சார் நம்ம ஜாதகம், எனக்கு தங்கவேல் சாருக்கும் ஜாதகம் பொருத்தமே இல்லை. நான் கல்யாணம் பண்ணிட்டு 2 வருஷம் பிரச்சனை பண்ணிட்டான், அவர் 60 வருஷம் பிரச்சனை பண்ணிட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஜாதகம் பொருள்னாலும் நாங்கள் அந்த லைஃபோட பொருத்திக்கிட்டோம். எவ்வளோ, அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வித் என்விரான்மெண்ட் இவ்வளோ பொறுத்தாருங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வாழ்க்கையை நடத்த வேண்டிய கடமையாக இருக்குது, கொஞ்சம் அனுசரித்து போங்க, சும்மா சண்டை கட்டிட்டு இருக்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறது நியாயம் கரெக்டாக. இதான் அனுபவம். இன்னைக்கு இன்னைக்கு நம்ம காலத்தில் பாருங்க, எல்லாமே கொஞ்சம் பெரியவங்கள தான் இருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்கள் பார்க்காத வாழ்க்கையில் கஷ்டம் கிடையாது. உங்களுக்கு 6ஆம் வகுப்பு திசை இடத்துல சொல்ல முடியாது, உங்களுக்கு 7ஆம் வகுப்பு நீச்சல் குறைஞ்சி 7ஆம் வகுப்பு யாருக்கு கொடுத்த மறையிலும் சொல்ல முடியாது. வாழ்க்கையை நடத்துறீங்க, கொண்டு போயிருக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கொண்டு நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கஷ்டம் வந்துச்சுக்காக விட்டு ஓடி போக கிடையாது. கூட நடந்தீங்களா இல்லையா? இன்னைக்கு அப்படியா பண்ணுறீங்க? அப்படி இல்லை. இந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்களே மாப்பிள்ளை இன்டர்வியூ பண்ணுறாங்க, பிள்ளைங்களே இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஸோ ஆயிரம் கொடுத்தாருங்க. ஸோ அதனால் இப்போ நிறைய டீட்டெயில் அப்போ மறுபடியும் பேசுவோம், கண்டினியூ பண்ணுவோம். இப்போ அதை வீடு யார் கட்டக்கூடாது, கட்டலாம் அப்படிங்கிற சமாச்சாரத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஏதானே?